நெத்தியில பொட்டை வச்சு தாலி கட்டுறதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு ஆச்சியம்மாவோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. இருந்தா கூட அவங்க அந்த ஒரு இதுல இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம இதை எடுத்துட்டு இருக்கோம். நடிகன் படம் பண்ணிட்டு இருக்கேன். மனோரமா ஆச்சி வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர், ரொம்ப அல்ட்ரா மாடர்னா ரொம்ப ஹிலேரியஸா பண்ணியிருப்பாங்க. ஸோ நடிகன் நடக்கும்போது சின்ன தம்பி டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. அதில் அந்த அம்மா கேரக்டர் யார் போடலாம், மற்ற எல்லாரையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் அம்மாவுக்கு யாரை போடுறது எனக்கு தெரியல. ஸோ அதனால யாரை போடுறதுன்னு யோசிச்சுட்டு அப்போ பேசிட்டு இருந்தேன். அப்போ ஆச்சி பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. என்ன தம்பி என்ன அப்படின்னாங்க. இல்லைம்மா, இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு, எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அம்மா தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த கதையை சொன்னேன். சும்மா லைன் சொன்னேன். என்ன திங்க் பண்ணல அப்படின்னாங்க. அவ வேற இவ வேற, தைரியம் இருந்தால் கொடுங்கன்னாங்க. அந்த படத்தில் அது வரும்போது நீங்கள் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஆச்சியம்மா ஞாபகம் தான் வந்தது. அந்த விஷயம் அவங்க சொன்னதும் அதே மாதிரி அவங்கள கடைசியில் அந்த இதில் நிற்க வச்சு எல்லாரும் அந்த தண்ணியை ஊற்றி அவங்க உடம்புல கலர் கலராக இது எடுக்கிறோம். அவங்கள வந்து அப்படியே மாற்றி நெத்தியில் பொட்டை வச்சு தாலி கட்டுறதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு பைத்தியக்காரன் கூட வருவான். இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்க கூட ஒரு அம்மா சுகுணாம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, தம்பி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னன்னா, இன்றைக்கி ஆச்சியம்மாவோட ஹஸ்பண்ட் இறந்துட்டார். எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு கேட்ட உடனே. அதை அப்போ அவங்க கூட இருக்காங்க இல்லை, பட் இருந்தால் கூட அவங்க அந்த ஒரு இதில் இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம இதை எடுத்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும். இதை வெளியே சொன்னால் நம்ப மாட்டாங்க. அந்த நினைவுகள்லாம் எனக்கு வந்தது அதில்.